அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 27/7/2017 அன்று நடக்கவிருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். ஒருவருக்கு பிரச்சனை என்றால் வழியே சென்று உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்முன் நடக்கும் அநியாயத்தை பார்த்து கொண்டு அவர்களால் சும்மா இருக்க முடியாது. நம்பியவர்களுக்காக ஓடி ஓடி உழைப்பீர்கள். கடந்த 1.5 வருடங்களாக உங்களின் மேஷம் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்திலும் புத்திஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் ராகு இருந்து வழிநடத்தினார். பிள்ளையோ பிள்ளை, தொல்லையோ தொல்லை என்ற அளவில் சிலருக்கு மகனால், ஒரு சிலருக்கு மகளால் அவமானங்களும், இழப்புகளும், மருத்துவ செலவுகளும், கண்டங்களும், சிறு சிறு விபத்துகளும், கடன் பிரச்சனைகளும், சொந்த பந்தங்களில் அவமரியாதைகளும் நடந்து வருகிறது. சிலர் எப்போதும் வெறுப்பும் வேதனையும் கோபமுமாகவே இருந்து வருகிறீர்கள். ஊட்டி ஊட்டி அன்பை வளர்த்து ஆளாக்கிய பிள்ளை இப்படி கூட மாறும் என்று கனவில் கூட நினைக்கவில்லையே என்று வெளியே சொல்லாமல் மனதுக்குள் அழுது புலம்பும் அவல நிலையில்தான் மேஷ ராசிக்கார பெற்றோர்களில் ஒரு சிலர் இருந்து வருகிறீர்கள். சிலருக்கு பிள்ளைகளின் மேல் வைத்த பாசமே மோசமானதற்கு பிறகு எதற்கு தொழில், வருமானம் என்று புத்தி கெட்டு போய் விரக்தியில் இருந்து வரும் தாய் தகப்பனார்கள் இப்படி பல வகைகளிலும் 5ஆம் இடத்து ராகு பல குடும்பங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டிருப்பார். அவர் தன் வேலையை முடித்து வைத்துவிட்டு வரும் 27/7/2017 உங்களின் ராசிக்கு 4ஆம் இடமான குடும்பம், சுகம், சொத்து, தாய் ஸ்தானத்திற்கு ராகு பயிற்சியாக போகிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம் பாதகஸ்தானம். இதில் சஞ்சாரம் செய்யும் கிரகங்களும் பாதகமே செய்யும் என்று ஜோதிட விதிப்படி கடந்த 1.5 வருடங்களாக கேதுவும் ராகுவுடன் சேர்ந்து பல வகைகளில் சிக்கலையும் சிரமத்தையும் கொடுத்திருப்பார். கோவிலாக ஒரு சிலரையும், ஆஸ்பத்திரியாக மற்ற சிலரையும் அலைய வைத்து விட்டார். உங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட இந்த நிலை மாறப்போகிறது. அது இந்த ராகு கேது பயிற்சியால் கிடைக்கும் என்றே சொல்லலாம். உங்களின் ராசிக்கு ராகு பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கும், கேது பகவான் தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் பயிற்சியாகிறார்கள். 10ஆம் இடத்தில் ஒரு பாவி கிரகமாவது இருந்தால் அவர்கள் சொந்தமாக தொழில் நடத்துவார்கள், வியாபாரம் செய்வார்கள். ஒருவரிடமும் வேலைக்கு இருந்தாலும் அவருக்கு கீழ் நிறைய பேர் வேலை செய்வார்கள் என்று ஜோதிட விதி கூறுகிறது. இதன்படி வரும் 27/7/2017 பிறகு செய்து வரும் தொழிலில் சிக்கல், சிரமம், கடன் தொல்லை, எந்திரங்கள் பழுது, வேலையாட்களால் பிரச்சனை என்று இருந்து வருவோருக்கு 30/11/2017 புதிதாக அறிமுகமாகும் நபர் அல்லது நிறுவனத்தின் மூலம் நிலையான தொழில், நிரந்தர வருமானம் வருவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் செய்ய இருக்கிறது. அதுவரை இப்போது இருந்து வரும் பிரச்சனை அனைத்தையும் தள்ளி போட்டு கொண்டே வாருங்கள், நல்லதே நடக்கும். வேலையில் திடீர் உயர் பதவி, சம்பள உயர்வு, வேலை மாற்றம், இடமாற்றம் வரப்போகிறது. செய்து வரும் வியாபாரத்தில் இருந்து வரும் தொல்லைகள், துயரங்கள், கடன் பிரச்சனைகள், கடை கட்டிட சொந்தக்காரர்களுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள், பொறுப்பாக வேலை செய்யும் தொழிலாளர்கள் இல்லாத நிலை, மனைவி, பிள்ளைகளே உங்களுடைய பாசத்தை, உழைப்பை மதிக்காமல் இருந்து வருவது, உங்களுக்கு அருகிலேயே அடுத்தடுத்து கடைகள் புதிதாக வந்துவிட்டதால் ஏற்பட்டுள்ள மனவேதனை என எல்லாம் 27/7/2017 முதல் ஒரு நிலையில் மாறுதலும், 30/11/2017 பிறகு அடுத்த நிலை மாறுதலும், 27/12/2017 பிறகு 3ஆம் நிலை மாறுதலும் என படிப்படியாக நிகழ்ந்து 2/9/2019 பிறகு முழுமையான தெம்பையும் தெளிவையும் பெறப்போகிறீர்கள். ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களை விட்டு விலகி போய்கொண்டே இருக்க போகிறது. சுகஸ்தானத்தில் பயிற்சியாக போகும் ராகு பகவான் 27/7/2017 முதல் 4/4/2018 முடிய 252 நாட்கள் ஆயிலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4/4/2018 முதல் 6/1/2019 வரை 277 நாட்கள் பூஷ நட்சத்திரத்திலும், 6/1/2019 முதல் 13/2/2019 வரை 38 நாட்கள் புனர்பூச நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனால் செய்து வரும் தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும். வீடு மாற்றம், பதவி மாற்றம், வெளியூர் மாற்றம், வெளிநாடு மாற்றம் என்ற அளவில் வரும் 4/4/2018 மாற்றத்தை சந்தித்தே தீர்வீர்கள். கடந்த 5 வருடங்களாக படிப்படியாக சேர்ந்துவிட்ட கடன் பிரச்சனைகளுக்காக வீடு, மனை, தொழில், பூர்வீக சொத்துக்களை விற்று கடனை அடைத்துவிடலாம் என்று நினைத்து முயற்சி செய்து வருபவர்களுக்கு வரும் 4/4/2018 பிறகு ஒரு நல்ல முடிவு வந்து சேரும். கடந்த 3 வருடங்களாக பிரச்சனைகளை தள்ளி போட்டு கொண்டு வரும் பழக்கத்தை 4/4/2018 வரை பின்பற்றி வாருங்கள். அதன்பின் நீங்கள் நினைத்தது போலவே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். கவலை வேண்டாம். அடுத்து வர இருக்கும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது என்று கூட சொல்லலாம். மேஷ ராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: கோபமுடன் வீட்டிற்கும் அம்மனுக்கு 27 எலுமிச்சம்பழத்தில் மாலை சாத்தி வருவதை 37 சனிக்கிழமை செய்து வாருங்கள். எதிர்பார்ப்பதை விட அதிசயம் நடந்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.